நமஸ்காரம். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. வேதவாஸ்து டிப். நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய கோயில்களுக்கு போய் அந்த கோயிலுடைய அற்புதங்கள் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து என்னுடைய அறிவு கேட்டபடி மிக சிறந்த அற்புதமான ஒரு சிவஸ்தலம். ஆமோதனாம்பிகை உடனுரை பிரளய காளீஸ்வரர் அப்படி சொல்கிறத விட வந்து ஆமோதனாம்பிகை அழகிய காதலி உடனுரை சுடர் குழந்தநாதர் பிரளய காளீஸ்வரர் இது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 வருஷத்துக்கு பழமை வாய்ந்த கோயில். பெண்ணாடத்தில், அதாவது கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில். நிறைய பேர் வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேவைக்கு தான் இருக்கே தவிர்த்து அது ரொம்ப சீக்கிரம் செலவாகிடுறது. எங்களுக்கு தேவைக்கு விட அதிகமான பணங்கள் வந்து கையில் நிற்கிறதில்ல. இந்த மாதிரியான குறைகள், அதே மாதிரி குழந்தை பேர், கல்யாணம். என்னுடைய அறிவு கேட்டது, இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு கோயில் போனோம் அப்படின்னா அவசியம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போக வேண்டிய கோயில் வந்து இந்த ஆமோதனாம்பிகை அழகிய காதலி கோயில். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பெரிய அரிய விஷயங்கள் இந்த கோயிலில் உண்டு. மெய்கண்ட நாயனார், அப்புறம் கலிக்கம்ப நாயர், இவெல்லாம் இந்த கோயிலில், இந்த ஊரில் பெண்ணிடத்தில் அவதரித்து இந்த ஈஸ்வரனை வழிபட்டதாக ஐதீகம். இவர் வந்து சுயம்பு ஈஸ்வரன். இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி நம்ம ஆரம்பித்து சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயிலில் தான் வந்து அப்பர் நாவுக்கரசருக்கு வந்து ஈஸ்வரன் வந்து அவர் பாடிய பாடல்கள், அதாவது ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுடைய அருமை பெருமைகளை அறிந்து அவர் வந்து சைவ மதம் தழுவி ஈஸ்வரனே கதின்னு வாழ்ந்து ஊர்வினை உறுத்தும் பொழுதும் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வலது தோளில் நந்திகேஸ்வரரையும் சூலத்தையும் இடும்பனையும் ஈஸ்வரனாலேயே சமாளனம் பண்ணது இந்த பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய பிரளய காளீஸ்வரர் கோயில் தான். தேவர்களுக்கு பூக்கள் தேவை அப்படின்னு சொல்லி தேவக்கன்னிகளை இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு, அங்கே இருக்கிற நந்தவனத்தில் இல்லாத பூக்களே கிடையாது. அவ்வளோ பூக்களின் பெருமை பெற்ற ஒரு இடம்தான் வந்து பெண்ணாடம். அங்கே வந்து பூக்கள் பறிச்சுன்னு போனோன்னு தேவக்கன்னிகள் வந்து பூவை பறிச்சுட்டு ஈஸ்வரனை பார்த்துட்டு ஈஸ்வரனுடைய அழகை பார்த்துட்டு அங்கேயே மெய் உருகி பிரார்த்தனை பண்ணி அங்கேயே தங்கிடுறான். என்னடா வரல அப்படின்றதுக்காக இந்திரன் வந்து கோமாதாவை இவர் அனுப்புகிறா, காமதேனுவை அனுப்புறோன்னா அதுவும் வந்து அழகை பார்த்து, ஈஸ்வரனுடைய அழகை பார்த்து பாலை தானேஸ்வரர் வந்து அபிஷேகம் பண்ணி அங்கேயே தங்கிடுறது. அதுக்கப்புறம் ஐராவதம் வெள்ளை யானையை அனுப்பி இவளுடைய கதி என்ன அப்படின்றது தெரிஞ்சுன்னு வரத்துக்கு அனுப்பும் பொழுது ஐராவதமும் ஈஸ்வரனுடைய அழகை பார்த்து அங்கேயே ஈஸ்வரனை வழிபட்டு நின்றுறது. யாருமே வரலன்னு இந்திரனே தானே வந்து இங்கே ஈஸ்வரனை பார்த்து இந்திரன் வந்து எல்லாரையும் திருப்பி பூக்களோடு போகிறது தான் ஐதீகம். இதனால தான் இந்த ஊருக்கு வந்து பெண் நாடகம் அப்படின்னு பேர் வந்தது. இது மட்டுமல்ல, இன்னும் அரிய சிறப்புகள் கொண்ட ஒரு கோயில் தான் வந்து பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய பிரளய காளீஸ்வரர். பிரளயம் வந்து ஊர் ஃபுல்லாக வெள்ளம் வந்தபோது ஈஸ்வரன் நந்திகேஸ்வரருக்கு கட்டளையிட்டு இந்த ஊர் மக்களை நீ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஈஸ்வரனை நோக்கி இருக்கக்கூடிய நந்தி கிழக்கு முகமாக மாறி மக்களை காப்பாற்றி தண்ணியை வந்து மொத்தமாக உறிஞ்சி இன்றைக்கும், அதாவது நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட நந்திகேஸ்வரர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிழக்கு முகமாக தான் இருப்பார், ஈஸ்வரனை பார்க்காம. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் தான் வந்து பிரளய காளீஸ்வரர் கோயில்.
பெண்ணடத்தில் இருக்கக்கூடிய ஆமோதனாம்பிகை அழகிய காதலி. இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் ஒவ்வொருவரும் பார்த்து அனுபவித்து ரசித்து அங்கே இருக்க அந்த வைப்ரேஷனை நீங்கள் உணர்ந்தால் தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் புரியும். இங்கே மெய்கண்ட நாயனாரும் கலிக்கம்ப நாயனாரும் மெய்கண்டானும் அவதரித்த ஸ்தலம். கலிக்கம்ப நாயனாருடைய கதையை பற்றி நம்ம சொல்ல வேணாம். சிவ பூஜைகள், அதாவது அவர் ஒரு பெரிய ஒரு வணிகர். சிவனடியார்களுக்கு எல்லாருக்குமே பாத பூஜை பண்ணி உணவு பரிமாறது தான் அவருடைய வழக்கம். தன் மனைவிக்கு தன் வீட்டில் வேலை செஞ்ச ஒருவர் சிவனடியாராக மாறி அவருக்கு பணியுடைய சேர்ந்து உணவு கொடுக்கணும், அதாவது பாத பூஜை பண்ணி உணவு கொடுக்கணும் போது தன் மனைவிக்கு கொஞ்சம் மனசு கொண்டும் பொழுது தன் மனைவியுடைய கையே விட்டுறார். ஆனால் அவருடைய ஒரு சிவன் மேலே இருக்க ஒரு பக்தினாலும் சிவன் மேலே இருக்க அவருடைய உண்மையான அன்பினாலும் தன் மனைவியுடைய இழந்த கையை திருப்பி ஈஸ்வரன் வாழை கொடுக்குறதா இது. இதெல்லாமே உண்மையாக நடந்த கதை. நீங்கள் அங்கே போய் அந்த கோயிலை நீங்கள் பார்க்கும்பொழுது தான் இவளுடைய சிற்பங்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய அழகும் சரி நீங்கள் பார்த்து அனுபவிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க சந்தோஷம் வரவே வராது. இங்கே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் ஒன்றா போய் பார்த்து நீங்கள் ஈஸ்வரனை வழிபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த உண்மையான அன்பு, உண்மையான பாசம், அதுக்கான ஒரு மெய்ப்பொருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவசியம். இப்போ பிரிந்த கணவன் மனைவி இருக்கீங்க, சில பல காரணங்களுக்காக ஈஸ்வரனுடைய அருள் வேண்டும், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழணும், கணவனோ மனைவி நினைந்தால் கூட யாராவது ஒருத்தர் போய் அங்கே வேண்டி வழிபட்டு வந்தாலும் நிச்சயமாக ஒன்று சேர்வீர்கள் அப்படின்றது தான் உண்மை. இது அவசியம் நடக்கும். பிரளயகாலீஸ்வரர் பெண்ணாடம் விருதாச்சலத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷமான ஒரு கோயில். அவசியம் போய் ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டிய கோயில். ஆமோதனாம்பிகை அழகிய காதலி உடனுரை சுடர் கொழுந்துநாதர் பிரளயகாலீஸ்வரர். நன்றி. ஈஸ்வரனுடைய அருள் பெற்று வாழ்வாங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீவ திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.